காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. இந்த பாடலை பாடியவர் பெரியாழ்வார். 12 ஆழ்வார்களுடைய வரிசையிலே நாம் இன்று காண இருப்பது பெரியாழ்வாருடைய திருவைபவத்தை பற்றி. இவர் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர். மதுரைக்கு 40 கிலோமீட்டர் பக்கத்தில் அமைந்துள்ள இந்த ஊருக்கு ஒரு புராண சிறப்பு உண்டு. இந்த இடம் முன்னாடி சண்பக வனமாக இருந்தது. ஏன்னா சண்பக மரங்கள் நிறைந்த காடு அங்கே. அந்த காட்டில் 2 வேட்டைக்காரர்கள் இருக்கிறார்கள், பெயர் சொல்லும்படியாக. அண்ணன் தம்பிகள். ஒருத்தன் பேர் வில்லி, இன்னொருத்தன் பேர் கந்தன். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த காட்டில் வேட்டையாடி பிழைக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய புலி அது அச்சுறுத்துது. அப்போது பார்க்குறான் தம்பியான கந்தன். அவன் என்ன பண்ணுறான், அந்த புலியை துரத்திக்கிட்டு வேட்டையாட புறப்பட்டு போயிடுறான், அண்ணா கிட்ட சொல்லாமையே. வில்லி பார்க்குறான், தம்பி வேட்டைக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சுதே, இன்னும் காணோமே. ஒரு யோசனை, தேடி பார்க்கலாமா அப்படின்னு. எங்கே தேடியும் காணலை தன்னுடைய தம்பியை. அப்போது சோர்வில் கொஞ்சம் கண்ணை மூடி தூங்குறான். அப்போது கனவுல ஸ்ரீமன் நாராயணன் காட்சி கொடுக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ மனசை தேத்திக்கோ வில்லி, ஏன்னா உன்னுடைய தம்பி புலிக்கு இரையாயிட்டான். ஆனால் இப்போ நீ தூங்கிக்கிட்டு இருக்க இல்லையா, இந்த மரத்துக்கு கீழே ஒரு அருமையான திருவிக்கிரகம் இருக்கிறது. அது என்னுடைய விக்கிரகம். நீ அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி இந்த காட்டை மாற்றி ஊரா நீ செய்யணும் அப்படின்னு ஒரு இறை கட்டளையை விடுக்கிறார். ஏன்னா விஷ்ணு பகவான் காலநேமின்ற அசுரனை அழித்தது இந்த வனத்தில் தான். அப்போது கண் விழித்து பார்க்கிறான் வில்லி. அவன் மனசில் கஷ்டமும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் சந்தோஷமும் இருக்கிறது. ஏன்னா தன்னுடைய தம்பி புலிக்கு அகப்பட்டு மாண்டு விட்டான் அல்லவா, அந்த ஒரு கஷ்டம். ஆனால் அதை மறக்கடிக்கும் விதமாக விஷ்ணு பகவான் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார் அல்லவா. இங்கே என்னுடைய விக்கிரகம் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது, பள்ளி கொண்ட பரந்தாமனுடைய வடிவம். அதை எடுத்து நீ பிரதிஷ்டை பண்ணுன்னு சொன்னார் இல்லையா. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம், வேடனான தனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா. ரொம்பவும் சந்தோஷம். அந்த வில்லி கட்டிய பிரதிஷ்டை செய்த கோவில் தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் கோவில். இந்த புராண சிறப்பு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே உண்டானது. அங்கே ஸ்ரீமன் நாராயணனை முழுமுதற் கடவுளாக நினைத்து வழிபடக்கூடிய முகுந்த பட்டருக்கும் பதுமவள்ளிக்கும் மகனாக திரு அவதாரம் செய்தவர் பெரியாழ்வார். அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் விஷ்ணு சித்தர். ஏன்னா சதா சர்வகாலமும் அவர்கள் விஷ்ணுவையே தன்னுடைய சித்தத்தில் வைத்து வணங்குகிறார்கள். அதனால் தன்னுடைய பிள்ளைக்கு விஷ்ணு சித்தர்னே அவங்க பேர் வச்சுட்டாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு பாருங்க, விஷ்ணு சித்தர். ஸ்ரீமத் பாகவதத்து மேலே அவருக்கு ஒரு அளவில்லாத மதிப்பு. அதை படிக்கிறார். ஏன்னா அவங்க ஸ்ரீமன் நாராயணன் தானே கும்பிடுறாங்க. அப்போ படிக்கும் பொழுது அதில் ஒரு கதை வருது. மதுராவுக்கு கிருஷ்ணரும் பலராமரும் வருகிறார்களாம். ஏன்னா கம்சன் அங்கே தானே இருக்கான், அவனை வதம் பண்ணணும் இல்லையா, அதுதானே அவருடைய அவதார நோக்கம். அதுக்காக வராராம் கிருஷ்ணர். கம்சன் அந்த நாட்டு ராஜா, அவனுக்கு பல பேர் சேவகம் செய்வாங்க. ஏன்னா ராஜா கட்டளை இட்டா செஞ்சுதானே ஆகணும் மக்கள். அப்போது ஒரு மாலை கட்டுபவர் அந்த தெரு வழியாக நடந்து போகிறாராம். கிருஷ்ணரும் பலராமரும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா, அவர் தான் விளையாட்டு பிள்ளை இல்லையா. அவர் கூப்பிட்டு கேட்கிறாராம் அந்த மாலை கட்டுபவரிடம். ஏன்னா அவர் கம்சனுக்குன்னு மாலை கட்டி கொண்டு போவாராம். அவரை வழிமறித்து கேட்கிறாராம் கிருஷ்ணர், மாலை மன்னனுக்கா இல்லை எனக்கா, எனக்கு கொடுக்க மாட்டியா, எவ்வளோ அழகாக கட்டி கொண்டு போறியே, எனக்கு கூட அப்படின்னு கேட்கும் பொழுது கண்ணில் நீர்மல்க அந்த மாலை கட்டுபவர் சொல்கிறாராம், கிருஷ்ணா உன்னுடைய தரிசனம் கிடைக்காதான்னு யோகிகளும் மகான்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு
குடிமகன் நான், எனக்கு நீ காட்சி கொடுத்தியே, இதை விட பெரிய பாக்கியம் எனக்கு உண்டா? நான் உனக்கு உடனே கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மாலைகளை கிருஷ்ணருக்கு சமர்ப்பித்து ஆனந்தம் அடைந்தாராம். இந்த கதையை அவர் படித்து விட்டார் விஷ்ணு சித்தர். அதிலிருந்து அவருக்கு ஒரு ஆசை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திரசாயின்ற பேரில் பெருமாளுக்கு ஒரு ஆலயம். இவர் என்ன பண்ணுறாரு, பெரிய நந்தவனம் அமைக்கிறார். அங்கே திருத்துழாய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த துளசி செடிகளை நிறைய நட்டு விடுகிறாராம். நிறைய மலர்களை அறுவடை செய்வதற்காக மனமுள்ள மலர்ச்செடிகளை நட்டு வைக்கிறார். நன்றாக தண்ணீர் பாய்ச்சுகிறார். இவருக்கு தினந்தோறும் என்ன திருத்துண்டுனா, ஒரு பூக்குடலை எடுத்துக்கிட்டு போவார் விடியற்கால வேலையில். திருத்துழாயையும் மலர்களையும் பறிப்பார். பறித்து அழகான ஒரு பூமாலையாக தொடுப்பார். அதை எடுத்து கொண்டு போய் வடபத்திரசாயி பெருமாளுக்கு சாற்றுவார். இது அவருக்கு நித்திய பணி. தினந்தோறும் செய்வார், ரொம்ப மனசுவந்து. இந்த திருத்தொண்டை அவர் பலகாலம் செய்து வந்தார். இவர் கருடனின் அம்சமாக அவதாரம் செய்தவர். திருமாலுடைய நேரடி அனுக்கிரகம் அவருக்கு இருக்குமல்லவா, அவருடைய பக்தி பிரபாவம் வெளிப்பட வேண்டுமல்லவா, அதற்கு இறைவன் ஒரு லீலை நிகழ்த்த வேண்டுமல்லவா. அது நடந்தேறியது மதுரை நகரிலே. மதுரையிலே ஸ்ரீ வல்லபமாறன் ஆட்சி செய்து வந்தான். ராஜாக்களுக்கு ஒரு குணம் உண்டு. நாம் எப்படி ஆட்சி செய்கிறோம், நம்முடைய நாட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு அவங்க நேரடியாக போயிட்டு பரிசீலனை பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, தனியாக போவாங்க மாறு வேடம் போட்டுக்கிட்டு. ராஜாவும் புறப்பட்டு போகிறாரு, மாறு வேடம் போட்டுக்கிட்டு நகர்வலம் வராரு. ஒரு நாள் இரவு திண்ணையில் ஒரு யாத்ரீகர் தங்கி இருக்கார். அவர் பல தேசங்களுக்கு க்ஷேத்ராடனம் செய்தார். பல ஸ்தலங்களுக்கு செல்லுவது அவருடைய வழக்கம். அவரை கூப்பிட்டு கேட்கலாமே எப்படி இருக்கு நிலவரம் அப்படின்னு. அப்போது தூங்கிக்கிட்டு இருந்த அவரை தட்டி எழுப்பி கேட்குறாரு மாறு வேடம் போட்டிருக்கிற ராஜா. ஐயா யாத்ரிகரே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா நான் பல தேசங்களுக்கு நான் தேசாந்திரமாக போவேன். வடநாட்டுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன், இப்போது தென்னாட்டுக்கு வந்திருக்கேன். இங்கேயும் பல க்ஷேத்திரங்களை பார்க்கணும்னு ஆசை. பல நதிகளை நான் நீராடி இருக்கேன், பல புண்ணிய நதிகளை நான் தரிசனம் செஞ்சுருக்கிறேன், பல க்ஷேத்திரங்களையும் அங்கே உரையக்கூடிய பெருமாள்களையும் நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ராஜா கேட்குறாரு, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த யாத்ரீகர் சொல்கிறாரு, முதுமைக்கு வேண்டியதை இளமையிலையும் அடுத்த பிறவிக்கு வேண்டியதை இந்த பிறவியிலுமே நாம் சேகரித்து வச்சுக்கணும், அதற்கு உண்டான புண்ணிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு மறைமுகமான ஒரு பதிலாகத்தானே இருக்கிறது. இதில் என்ன தெளிவு பெற முடியும் நம்மால்? ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் இல்லையா, அதை நாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்குன்னு ஒரு சான்றோரை கேட்டால் தானே நமக்கு அது தெரிய வரும். இவர் இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன், எனக்கு புரியலையே அப்படின்னு ராஜா கேட்கும் பொழுது அந்த யாத்ரீகர் சொல்கிறாரு, 12 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு. அப்போது மழைக்காலம் 4 மாதங்கள் வருகிறது அல்லவா, அந்த 4 மாதங்களுக்கு வேண்டிய உணவை நாம் எப்போ சேமித்து வச்சுக்கிறோம்? முன்னாடியே சேமித்து வச்சுக்கிறோம் இல்லையா, 8 மாதத்தில். அது போலவே நாம் புண்ணிய காரியங்களை செய்யணும் அடுத்த பிறவிக்கு வேண்டியதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ராஜாவுக்கு ஒரே யோசனையாக போயிடுச்சு. அது என்ன ஒரு புண்ணிய காரியம் நாம் செய்யணும், எந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவும் யோசனையாக இருக்கார். தன்னுடைய சந்தேகத்தை தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் செல்வ நம்பிக்கிட்ட கேட்குறாரு. ஒரு யாத்ரிகர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? நீங்கள் சான்றோர் அவையை கூட்டி எனக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது செல்வ நம்பி சொல்கிறாரு, சரி நாம் ஒரு பெரிய அவையை கூட்டுவோம், அப்போ நாம் இதை பற்றி அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் சபையை கூட்டுறாங்க. அப்போது எல்லார்கிட்டும் கேட்குறாரு ராஜா, எந்த தெய்வத்தை நான் வணங்கினால் எனக்கு நல்ல ஒரு கதி கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு யோசனையை சொல்கிறாங்க. யார்கிட்டையும் தெளிவான ஒரு சிந்தனை கிடையலை. அப்போது ராஜா ஒரு வழிக்கு வந்துடுறாரு. சரி, என் நாட்டில் நான் ஒரு ஆணை பிறப்பிக்கிறேன், ஒரு பெரிய பொற்கிழியை
இந்த அரசவை வாயில்ல கட்டி வைக்கிறேன். அந்த பொற்கிழிக்குள்ள நாணயங்கள்லாம் இருக்குது. யார் வந்து எந்த தெய்வத்தை வணங்கினால் நமக்கு நற்கதி கிடைக்கும்னு தகுந்த ஆதாரத்தோட சான்றுகளோடு எனக்கு தெளிவாக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பொற்கிழி இலவசம் அப்படின்னு முரசறிவிக்க சொல்லிடுறாரு. இப்போது நாம் விஷ்ணு சித்தர்கிட்ட வருவோம். ஏன்னா அவர் பூமாலை கட்டுறது தன்னுடைய படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பணியை தொய்வில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய கனவுல பெருமாள் வராரு. நீ என்ன செய்கிற, மதுரைக்கு போ, அங்கே அரசவைக்கு போயிட்டு ஸ்ரீமன் நாராயணன் தான் நிலையான தெய்வம், அவரை வணங்கினால் நமக்கு வீடு பேறு கிட்டும்னு தகுந்த சான்றுகளோடு நீ வாதாடுற அப்படின்னு காட்சி கொடுத்து அருளாசியும் கொடுக்குறார். அப்போது விஷ்ணு சித்தருக்கு பயம் வந்துடுது. நாம் எப்படி ஒரு பெரிய அரசவையில் போயிட்டு நிரூபிக்க முடியும் தகுந்த சான்றுகளோட, நம்மால் முடியுமா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. ஆனால் பெருமாள் சொல்லிட்டாரு இல்லையா, நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், நீ சும்மா போய் நின்னா போதும், நீ தானாகவே உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வேதங்கள்ல இருந்தும் இதிகாசங்கள்ல இருந்தும் புராணங்கள்ல இருந்தும் உபநிஷங்கள்ல இருந்தும் மேற்கோள் காட்டி நான் நிரூபிக்கிறேன், நீ சும்மா போய் நின்னா போதும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சு விட்றாரு பெருமாள். இதுக்கு மேலே தயங்க முடியுமா? கிளம்பி போயிட்டாரு விஷ்ணு சித்தர். மறுநாள் அரசவைக்கு புறப்படுறாரு. புறப்பட்டு போயிட்டு ஸ்ரீ வல்லபமாறன் கிட்ட அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் ஒரு முரசறிவிச்சிங்க இல்லையா, எந்த தெய்வத்தை வணங்கினா நற்கதி கிட்டும் வீடு பேறு கிட்டும்னு சொன்னீங்க இல்லையா, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு இவர் பேச ஆரம்பிச்சுடுறாரு. ஆனால் அவராக பேசினார், ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் தானே அங்கே பொழிந்தது. அதை கேட்டு ராஜா இறங்கி வந்துடுறானா தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு. அவனுக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர். யார் இப்படி நிரூபிக்க முடியும்? வேதங்களை மேற்கோள் காட்டி ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள், அவரை வணங்கினால் வீடு பேறு கிட்டும் என்பதற்கான உறுதியான அத்தாட்சியை அவர் சொல்கிறாராம் விஷ்ணு சித்தர். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்பவும் சந்தோஷம். நமக்கு வேண்டியது கிடைத்து விட்டதல்லவா, நம்ம என்ன விளக்கம் கேட்டோம் அதற்கு தகுதியான ஒரு வார்த்தை கிடைத்து விட்டதல்லவா. அதனால் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார், பட்டர் பிரான் என்ற பட்டம். அதற்கு என்ன அர்த்தம்? சான்றோர்களின் தலைவன் அவர் விஷ்ணு சித்தர். அதிலேருந்து அவருக்கு பட்டர் பிரான் என்ற பெயர் நிலைத்து விட்டது. மக்களுக்கோ சந்தோஷம், நமக்கும் ஒரு அருமையான விளக்கம் கிடைத்ததல்லவா. அதனால் எல்லாரும் கரகோஷம் எழுப்புகிறாங்க, பட்டர் பிரான் வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போது ராஜா என்ன பண்ணுறாரு, பொற்கிழி கொடுக்கணும் இல்லையா. ஆனால் அந்த பொற்கிழி தானாகவே இறங்கி வந்து அவருடைய கையில் விழுந்துடுதான், விஷ்ணு சித்தரோட கையில். அதை வாங்கிக்கிட்டு சும்மா விட்டுருவாரா ராஜா? ஒரு ராஜ மரியாதை கொடுக்கணும் இல்லையா அவருக்கு. பட்டத்து யானை மேலே அவர் அமர வச்சு நகர்வலம் வர வைக்கலாம் அப்படின்றது ராஜாவோட எண்ணம். அது செயல்பட்டது. அவரை பட்டத்து யானை மேலே அமர வச்சு வீதி எங்கும் நகர்வலம் வராங்க. அப்போது அதை பார்க்க ஸ்ரீமன் நாராயணன் வருகிறாராம் அன்னை மகாலட்சுமியோட கருடர் மேலே ஏறி. அப்போ வானத்தில் அந்த காட்சி தென்படுதான். அதை பார்த்துட்டு பாடுறாரு பெரியாழ்வார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று ஆரம்பிக்கக்கூடிய பல்லாண்டு பாடல். இறைவனுக்கே பல்லாண்டு பாடிய பெருமை பெரியாழ்வாரையே சேரும். ஏன் அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வந்தது? ஏன்னா அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர், மன்னரிட்ட பெயர் பட்டர் பிரான். ஏன் பெரியாழ்வார்னு இந்த வைணவ உலகம் அவரை சிறப்பித்து கொண்டாடுகிறது என்றால், அவர் பாருங்க, தன்னுடைய வளர்ப்பு பெண் ஆண்டாள், அவளை கல்யாணம் செய்து கொடுக்கிறாராம் பெருமாளுக்கு. அதனால் அவருக்கு பெரியாழ்வார் என்ற பெயர். பெரிய ஆழ்வார், எல்லாருக்கும் பெரியவராக அவர் போய்விட்டார். அதனால் அவருக்கு பெரியாழ்வார் என்ற பெயர் பொருந்தும். இந்த பாடலில் நாம் கவனிக்க வேண்டும், கண்ணீர் கழிப்பார்கள் அல்லவா, திருஷ்டி பட்டுவிடும் என்று. பெருமாளுக்கே கண்ணீர் பட்டுவிடுமோ அப்படின்னு ரொம்பவும் பயந்து போய் பாடுறாராம் பெரியாழ்வார். உனக்கு கண் திருஷ்டி பட்டுடுமே, அதனால் நீ பல்லாண்டு வாழணும் அப்படின்னு. பெருமாளுக்கு யாராவது அருளாசி வழங்க முடியுமா? நாம் சாதாரண மக்கள் தானே. ஆனால் அவர் கொடுக்குறாரு இறைவனுக்காக பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடக்கூடிய அருமையான பாடல். இது பெரிய திருமொழி என்று வழங்கப்படுகிறது. அவர் இயற்றிய பாசுரங்கள். அவருக்கு
ஒரு வளர்ப்பு பெண் வாய்க்கிறாள். அவள்தான் ஆண்டாள். என்ன என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.